Hi friends, welcome back to Sanvika Samayal. இன்னைக்கு நம்ம சன்விகா சமையல்ல பார்க்க போறது கிராமத்து ஸ்டைல் மட்டன் முருங்கைக்காய் நல்லி எலும்பு சூப். இந்த சூப் எங்க பாட்டி ஊர்ல செய்வாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சூப் எலும்பு மூட்டு வலு பெற ரொம்ப உதவியா இருக்கும். இந்த சூப்பை நம்ம இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சன்விகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம குக்கர் வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மட்டன் எலும்பை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மட்டன் எலும்பு வேகிற அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 2 இலை, பட்டை 2, அப்புறம் லவங்கம் லைட்டாக கலரி விட்டுடுங்க. அப்புறம் உப்பு கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. 6 to 8 விசில் வந்தால் போதும். நல்லா மட்டன் எலும்பு வெந்துடும். எட்டு விசில் வந்ததும் நம்ம இதை இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சிடலாம். பேன் லைட்டாக சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுடலாம். 1 ஸ்பூனு கடுகு வெடித்து வந்ததும் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே சூப்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சிட்ட பூண்டு, மிளகு, சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சிடலாம். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
கிளறும் போதே நல்லா வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவோட அரோமா நல்லா வருது. இதுதான் வந்து சூப்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். அப்புறம் உப்பு சேர்த்துடலாம். நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் இப்போ நான் வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஒன்று தான், முருங்கைக்காய் ஒன்று. ரெண்டுத்தையும் நல்லா கிளறி விட்டுடுங்க. மசாலாலாம் காயில் சேரட்டும். உருளைக்கிழங்கு வந்து சூப் குடிக்கும்போது உருளைக்கிழங்கு இருந்தால் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டான்னா முருங்கைக்காய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சுன்னா நம்ம இறக்கிட வேண்டியது தான். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குக்கர் வந்து விசில் எடுத்துட்டு எலும்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். எலும்பும் கறியும் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு குக்கரை வந்து இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இது லைட்டாக கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் சேர்த்துடுங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வேக வச்ச எலும்பும் ப்ளஸ் வந்து இந்த முருங்கைக்காய் மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நம்ம இறக்கிட வேண்டியது தான். நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், மட்டன் முருங்கைக்காய் நல்லி எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் நல்லி எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து குழம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பாகவும் குடிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சன்விகா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
Thanks for watching, friends.